நிறை மனிதர் குருதேவர். நமது இனத்தின் நன்மைக்காக, நமது தர்மத்தின் நன்மைக்காக இந்த மகோன்னதமான லட்சிய புருஷரை உங்கள் முன்வைக்கிறேன் என்று சுவாமிஜி கூறும்போது நிறை மனிதர் என்ற பரிமாணத்தை குறிப்பிடுகிறார். ஏனெனில் லட்சிய புருஷர் என்னும்போது அவர் நம்மால் பின்பற்ற தகுந்த ஒருவராக இருக்க வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த பரிமாணத்தை மட்டுமே நாம் பின்பற்றி நடக்க முடியும். நான் 16 அணாவுக்கு வாழ்ந்து காட்டியுள்ளேன், நீங்கள் ஓர் அணாவுக்காவது செய்யுங்கள் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லும்போது தமது இந்த நிறை மனித பரிமாணத்தையே கூறுகிறார். மனித பண்புகள் என்று நமது சாஸ்திரங்கள் போற்றுகின்ற புனிதம், தியாகம், பகுத்தறிவு, கருணை, உண்மை, எளிமை, பணிவு, எதையும் ஏற்று துணிவுடன் செயல்படுத்துகின்ற மனம் என்று எல்லா பண்புகளும் நிறைநிலையில் அவரிடம் விளங்குவதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த பண்புகள் நிறைந்திருந்ததால் மட்டும் அவரை நாம் லட்சிய புருஷராக கூறவில்லை. ஏனெனில் உண்மை, எளிமை எல்லாம் வெறும் பண்புகளே தவிர வாழ்க்கையாகிவிடாது. இந்த காலத்திற்கு தேவையான புதிய வாழ்க்கை முறையை அவர் வாழ்ந்து காட்டியதால் தான் அவரை நிறை மனிதர் என்றும் லட்சிய புருஷராகவும் சுவாமி விவேகானந்தர் உலகிற்கு காட்டினார். துறவு நெறியை ஏற்றுக்கொள்கின்ற எல்லா மதங்களும் துறவியை லட்சிய மனிதனாக போற்றுகின்றன. பாரதத்திலோ அனைத்தையும் துறந்து குகையொன்றில் வாழ்கின்ற துறவி மன்னனுக்கும் மேலாக மதிக்கப்படுகிறார். குகையில் வாழ்கின்ற துறவி நிறை மனிதராக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு லட்சிய புருஷராக இருக்க முடியாது. அவரை லட்சியமாக கொண்டு சாதாரண மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது. அதே வேளையில் உலகியல் வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்றைய சமுதாயத்தில் துறவும் மற்றும் துறவியரின் மகத்துவம் குறைந்து வருவதும் மறுக்க முடியாத உண்மை. எனவே துறவு நெறியை தழுவாமல் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாதா என்ற கேள்வி மனித உள்ளங்களில் எழுந்தது. வாழ முடியும் என்று குரல் கொடுத்து அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதரித்தார்.